நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத வந்து டிலே பண்ணிட்டு இப்போ நம்ம இப்போ கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற ஃபியூச்சர்லையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1000 தான் ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5000 தான் ஏர்ன் பண்ணுறீங்க, 10,000 தான் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் கூட ஒரு 10% இல்லை 5% வந்து இன்வெஸ்ட்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஃபியூச்சரில் உங்ககிட்ட நிறைய மணி வரும்போது கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் லேக்ஸில் ஏர்ன் பண்ணும்போது கூட இன்வெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டீங்க. அதனால நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தே இல்லை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க, இப்போ வந்து நடுவில் தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் எதுலையாச்சும் ஒரு ஸ்டாக்லையோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ அதை பற்றி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் வந்து எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது உங்களோட ஃபியூச்சரில் அந்த மணி ரொம்ப பெருசாக இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அந்த ஹேபிட்னால நீங்கள் வந்து ஃபியூச்சரில் லேக்ஸில் ஏர்ன் பண்ணும்போது அப்போ ஒரு 20%ன்றது எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அப்போ வந்து அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.